இன்னும் புனித வெள்ளிக்கு 3 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நேரம் விசுவாசிகள் பொதுவாக சிலுவையை தியானிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக என்னெல்லாம் அனுபவித்தார் என்பதை தியானிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது, அதை கவனிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆகவே அதை குறித்த ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு படிக்கலாம், அது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றினது. ஆகவே இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நாம் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், சிலுவையை பற்றிய உபதேசம். அது மட்டும் இல்லை, அது உண்டாக்குகிற 2 விதமான விளைவுகள். என்னத்தை பார்க்க போகிறோம்? சிலுவையை பற்றிய உபதேசம். அது மட்டும் இல்லை, அது உண்டாக்குகிற 2 விதமான விளைவுகள். இப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? உபதேசம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை லோகாஸ் என்கிற வார்த்தை. லோகாஸ்ன்ற வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்னது? வேர்டு, வார்த்தை. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் நம்முடைய பகுதியிலே 1 கொரிந்தியர் 1:18 என்னன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க? சிலுவையை பற்றிய உபதேசம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக மொழிபெயர்க்கணும்னா, ரொம்ப துல்லியமாக மொழிபெயர்க்கணும்னா எப்படி மொழிபெயர்க்கணும்? சிலுவையை பற்றிய வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையை பற்றிய வார்த்தை. இதே லோகாஸ் என்கிற வார்த்தை 17வது வசனத்திலையும் காணப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா. நம்மகிட்ட இருக்கிற இந்த பைபிள் இருக்கு இல்லையா, இது ஒரு மொழிபெயர்ப்பு. இது ஒரு மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். இந்த மொழியில் எழுதப்படலை, தமிழ் மொழியில் எழுதப்படலை. எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு? புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அதை தமிழில் மொழிபெயர்த்து அதுதான் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா, மூல பாஷையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உபதேசம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை லோகாஸ் என்கிற வார்த்தை. அது மட்டும் இல்லை, இதே வார்த்தை 17ஆம் வசனத்துலேயும் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அதை மொழிபெயர்க்காமலே விட்டுட்டாங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாதுரிய ஞானம் இல்லாமல்னு மொழிபெயர்த்திருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் கிரேக்க மொழியில் எப்படி வருதுன்னா, சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள் இல்லாமல், அல்லது சாதுரிய ஞானமுள்ள லாகாஸ் இல்லாமல், அப்படிதான் வருது. இங்கே சாதுரிய ஞானம் இல்லாமல்னு போட்டிருக்கிறாங்க.
ஆனால் கிரேக்க மொழியில் இருக்கிறத அப்படியே மொழிபெயர்த்தோம்னா எப்படி வரும்? சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள் இல்லாமல். இந்த கொரிந்தியரை பற்றி ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ரொம்ப தேறின கற்ற பண்டிதர்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. கொரிந்தியருக்கு என்னது கவர்ச்சிகரமாக இருந்துச்சு? அந்த காலத்தில் இருந்த கற்றறிந்த மேதைகள், பண்டிதர்கள், இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தது. என்னம்மா பேசுகிறாங்க, அவங்க பேசுறதுல ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அதை பற்றிய ஒரே கவர்ச்சி. அதனால அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அவங்க பேசுனதுடைய கண்டென்ட் என்ன, எதை பற்றி பேசினாங்க, அவங்களுடைய பேச்சின் உள்ளடக்கம் என்ன, அதை பற்றி அவங்க ரொம்ப கவலைப்படலை. ஆனால் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது. அவங்க பேசுகிறதுடைய வடிவம் எப்படி இருக்குது, அது மேலே தான் அவங்க கவனமெல்லாம் இருந்தது. அதனாலே அவர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். அதை பற்றி தான் பவுல் 17வது வசனத்தில் பேசுகிறார். சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள். இந்த சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள்னா கொரிந்தியருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் இந்த சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகளுக்கும் சிலுவை பற்றிய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். எதையும் சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள், அப்புறம் சிலுவையை பற்றிய வார்த்தை. இந்த கொரிந்தியர் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? இவர் சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகளோட அவர்களிடத்துல வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நான் அதோட வரல, சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகளோட வரல, நான் எதோட வர்றேன்? சிலுவையை பற்றிய வார்த்தையோட வர்றேன். சாதுரிய ஞானமுள்ள வார்த்தைகள் கிடையாது, எது? சிலுவையை பற்றிய வார்த்தை. அவங்களுடைய கவனம்லாம் எது மேல இருந்துச்சு? எங்களுடைய தத்துவ மேதைகள்லாம் நல்லா பேசுவாங்க, பவுல் எந்த அளவுக்கு பேசுறாரு பார்ப்போம், அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. ஆனா இவருடைய கவனம் எல்லாம் இவர் எப்படி பேசுறாருன்றது மேல கிடையாது, இவருடைய செய்தியினுடைய உள்ளடக்கம், இவருடைய செய்தியினுடைய பொருள், இவர் செய்தி எதை பற்றியது, அது மேலதான் இவருடைய கவனம் எல்லாம் இருக்கிறது. இவருடைய செய்தி எதை பற்றிய செய்தி? அது சிலுவையை பற்றிய செய்தி. எல்லாரும் சொல்லுவோம், அது சிலுவையை பற்றிய செய்தி. இப்ப சிலுவையை பற்றிய செய்தினா என்ன? சிலுவையை பற்றிய வார்த்தை என்றால் என்ன? அதுதான் 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்று அழைக்கிறார். அதுதான் பவுல் என்னன்னு அழைக்கிறாரு? சுவிசேஷம் அப்படின்னு அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் சுவிசேஷம். சரி, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம்
விருதாவாய் இருக்குமே. இங்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அப்படின்னு வருது இல்லையா? அங்கேயும் எப்படி மொழிபெயர்த்திருக்கணும் தெரியுமா அவங்க? நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்? நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை. ஏன்னா அங்கேயும் என்ன வார்த்தை காணப்படுது? கிரேக்க மொழியிலே அந்த மூல பாஷையில் என்ன வார்த்தை காணப்படுது? லாகாஸ் என்கிற வார்த்தை. லாகாஸ் என்கிற வார்த்தை. அப்ப சரியா மொழிபெயர்க்கணும்னா எப்படி மொழிபெயர்க்கணும்? நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை நீங்கள் கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அவர்களுக்கு அவர் பிரசங்கித்த வார்த்தை என்ன வார்த்தை? அவர்களுக்கு அவர் பிரசங்கித்த வார்த்தை என்ன வார்த்தை? 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். அவர் அவர்களுக்கு பிரசங்கித்த வார்த்தை என்ன வார்த்தை? சுவிசேஷ வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம் சுவிசேஷ வார்த்தை, அதாவது சுவிசேஷம். அவர்களுக்கு என்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணாரு? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏற்கனவே உங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். இப்ப அதை உங்களுக்கு என்ன செய்றேன்? நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இப்ப சுவிசேஷத்தை குறித்து என்ன செய்யறாரு? நினைவுபடுத்துகிறார். 1ஆம் வசனத்திலே நீங்க அதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப 3ஆம் வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. போதும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். சுவிசேஷத்தை நினைவுபடுத்துறேன்னு சொல்றாரு. நான் பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை உங்களுக்கு மறுபடியும் தெரிவிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த சுவிசேஷத்தை நினைவுபடுத்த ஆரம்பிக்கிறார். அதுல முதலாவது என்ன சொல்றாரு? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். இதுதான் சிலுவையை பற்றிய வார்த்தை. இதுதான் சிலுவையை பற்றிய வார்த்தை. கிறிஸ்து மரித்தார். கிறிஸ்து மரித்தார் என்பது சரித்திரபூர்வமான உண்மையாய் இருக்கிறது. ஏன் மரித்தார்? ஏன் மரித்தார்? எதற்காக மரித்தார்? நமது பாவங்களுக்காக மரித்தார். நமது பாவங்களுக்காக மரித்தார். அப்புறம் எதன் படி மரித்தார்? வேத வாக்கியங்களின்படி மரித்தார். எல்லாம் சொல்லுவோம், வேத வாக்கியங்களின்படி மரித்தார். அவருடைய மரணம் அநேகர் நினைக்கிறது போல ஒரு அசம்பாவிதம் கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இயேசு ஒரு நல்ல மனுஷங்க, வந்தாரு, நல்ல ஒரு வாழ்க்கையை
வாழ்ந்தார், நல்ல போதனைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஆனால் பொல்லாத மனுஷங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சி அவரை சிலுவையில் அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது, எதிர்பார்க்காத ஒன்று கிடையாது. கிறிஸ்து எதன்படி மரித்தார்? வேத வாக்கியங்களின்படி மரித்தார். எல்லாரும் சொல்லுவோம், வேத வாக்கியங்களின்படி மரித்தார். லூக்கா 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சீஷரை பற்றி நாம் வாசிக்கிறோம். இயேசு மரித்த 3ஆம் நாளில் அவங்க எருசலேம்லேருந்து எம்மா ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்த காரியங்கள், அதாவது இயேசுடைய மரணத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு அப்படியே போய்கொண்டு இருந்தார்கள். அவங்க போகிறப்ப அப்படியே இயேசுவும் கிட்ட அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. அவங்களோட சேர்ந்து அவரும் நடந்து போனார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் அது இயேசு தான் அப்படின்றத அவங்க என்ன செய்யலை, உணரவில்லை. இப்போ இயேசு அவங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, எருசலேமில் நடந்த காரியங்கள் நிமித்தமாக தான் நாங்கள் துக்கமாக இருக்கிறோம். நசரேனாகிய இயேசுவை குறித்த காரியங்கள், அவருக்கு நடந்த காரியங்கள் நிமித்தமாக தான் துக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? இயேசுட்டே சொல்கிறாங்க. இயேசு ஒரு வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை குற்றவாளின்னு தீர்த்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அது நடந்து 3 நாள் ஆகுது. இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இன்னைக்கு காலையில் அவருடைய சரீரத்தை வேற காணோம். அதனால தான் நாங்கள் துக்கமாக இருக்கிறோம். என்ன நடந்துச்சுனே உங்களுக்கு தெரியல, வேற ஊருக்காரரா இருப்பீர் போல. இதெல்லாம் நடந்திருக்குது, இதனால தான் நாங்கள் துக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? லூக்கா 24வது அதிகாரம் 25 27 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இங்க அவர்களை கடிந்து கொள்றாரு. என்ன சொல்லி கடிந்து கொள்றாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்றார். ஏன் அப்படி கடிந்து கொள்றார்? ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கவில்லை. ஏன் அவங்களை அப்படி கடிந்து கொள்றாரு? ஏன் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்றாரு? ஏன்னா அவங்க தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. விசுவாசிச்சிருந்தா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்?
கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட வேண்டும், அவர் இவ்விதமாக மரிக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாத்தையும் அவங்க விசுவாசிச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? புரிஞ்சிருக்கும். ஆனால் புரியல. ஏன்? தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. இங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேத பாடமே எடுக்கிறாரு. மோசேலிருந்து ஆரம்பிச்சு பழைய ஏற்பாடு முழுக்க போறாரு. அவங்கள கூட்டிட்டு போறாரு. இங்க நாம என்ன வாசிக்கிறோம்? வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், எல்லாரும் சொல்லுவோம், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசேயின் புஸ்தகங்கள் ஆரம்பிச்சு பழைய ஏற்பாடு முழுவதிலையும் அதை அவர் என்ன செய்தார்? காண்பித்தார். தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன செய்தார்? விவரித்து காண்பித்தார். ஏசாயா 53 கூட்டு போயிருப்பாரா? நிச்சயமா கூட்டு போயிருப்பார். ஏன்னா அவருடைய சிலுவையை பற்றி ரொம்ப விவரமாக போதிக்கிற ஒரு அதிகாரம். அங்க நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் எந்த மீறுதலும் செய்யல, அவர் எந்த அக்கிரமமும் செய்யல. ஆனா எதற்காக அவர் காயப்பட்டார், எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். அவர் எந்த பாவமுமே செய்யல. பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்தில் இப்படி எழுதுறாரு. 1 பேதுரு 2:22, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. யோவான் எழுதுறாரு, அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. 1 யோவான் 3:5. இயேசுவை பற்றி பேசும்போது பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? பாவம் அறியாத அவர். நான் சொல்லுவோம், பாவம் அறியாத அவர். அப்ப பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் அறியாதவர் அவர். இப்பேற்பட்டவர் ஏன் காயப்படணும்? இப்பேற்பட்டவர் ஏன் நொறுக்கப்பட வேண்டும்? ஒரு தப்புமே செய்யலையே, அப்புறம் ஏன் அவர் காயப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் ஏன் மரித்தார்? நமது பாவங்களுக்காக மரித்தார். நான் சொல்லுவோம், நமது பாவங்களுக்காக மரித்தார். இதை இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சிலுவையில் தொங்கினப்ப அவரோடு கூட 2 கள்ளரும் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அதுல ஒருத்தனுக்கு இது புரிஞ்சிருச்சு பாருங்க. அவன் அதை உணர்ந்து விட்டான். அவன் என்ன சொல்றான்றத பார்க்கலாம். லூக்கா 23வது அதிகாரம். லூக்கா 23 39 49
1. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அந்த 2 பேர் சொன்னேன் இல்லையா, 2 கள்ளர். அதுல ஒருத்தன் இப்படி சொல்றான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. போதும். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 கள்ளர்கள் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான், ஒருத்தன் அவரை இகழ்றான். இன்னொருத்தன் என்ன சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்மளை தண்டிச்சா அது நியாயம். நாம செஞ்சதுக்குரிய பலனை நாம் என்ன செய்றோம், அனுபவிக்கிறோம். நாம் என்னத்தை விதைச்சோமோ அதை அறுக்கிறோம். நாம் என்ன செஞ்சோமோ அதுக்குரிய பலனை நாம அடைகிறோம். இப்ப இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே. பார்த்துடுறான், இவர் எந்த தப்புமே செய்யலை, எந்த தப்புமே செய்யலை. ஆனால் அவங்கள போலவே ஒரு குற்றவாளியை போல தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார். ஏன்? அவன் பார்த்துட்டான், அந்த கள்ளன் ஏன் பாவத்துக்காக தான் அவர் தண்டனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. இன்றைக்கு நாம பார்த்துட்டோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. எதற்காக அவர் மரித்தார்? என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். இது வேதத்துல ஏதோ ஒரு மூலையில கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் கிடையாது. வேத வாக்கியம் இதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துகிறது. வேத வாக்கியம் என்ன செய்து? இதை மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்துகிறது. 2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். இன்னொரு வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3:18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். கிறிஸ்துவும் எதற்காக பாடுபட்டார்? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. பார்த்தீங்கன்னா, அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக, பதிலாக அப்படின்ற வார்த்தையை பார்க்குறீங்களா? நம்முடைய பதிலாளா அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். நமக்கு பதிலாக நீதியுள்ள அவர் மரித்தார். அநீதியுள்ள நமக்கு பதிலாக நீதியுள்ள அவர் மரித்தார். இது
வேதம் மறுபடியும் மறுபடியும் போதிக்கிறது, ரொம்ப தெளிவாக இதை போதிக்கிறது. நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். வெறும் நமக்கு ஒரு முன்மாதிரியா, ஒரு உதாரணமா மரிக்கல. அதுவும் உண்மைதான் இல்லையா? நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் பேதுரு அதை குறித்து பேசுகிறார். 1 பேதுரு 2:20-21 வசனங்கள். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப நமக்கு மாதிரியா அவர் மரிச்சாரா? ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா சிலுவையை பற்றி இருக்கிறதுல முக்கியமான காரியம்னு கேட்டா அது கிடையாது. சிலுவையை பற்றி இருக்கிறதுல முக்கியமான காரியம் அது கிடையாது. அவர் மரிச்சார், நமக்கு மாதிரியாக மரிச்சார். அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அதெல்லாம் இருக்குது. ஆனா சிலுவையை பற்றி இருக்கிறதுல முக்கியமான காரியம் அது கிடையாது. சிலுவையை பற்றி இருக்கிறதுல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். நம்முடைய இடத்துல மரித்தார். அநீதியுள்ள நாம் மரிச்சிருக்க வேண்டும், ஆனா நீதியுள்ள அவர் மரிச்சார். பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் அவர் மரித்தார் என்று 1 பேதுரு 3:18 வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப சிலுவை பற்றிய முக்கியமான காரியமே என்னது? இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். பாவம் அறியாத அவர் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? நமக்காக அவர் பாவமானார். பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பவுல் சொல்றாரு, இதுதான் இருக்கிறதுல முக்கியமான காரியம் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை கவனிச்சோம். அந்த வசனத்துக்கு திரும்பவும் வர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பழைய தமிழ், ரொம்ப பழைய தமிழ். இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து இதை நான் வாசிக்கிறேன், நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடத்தில் ஒப்படைத்ததும் இதுவே. அவர் அதை பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, அதுதான் இருக்கிறதுல முக்கியம்னு கருதி, அதுதான் முதன்மையானதுன்னு கருதி அதை அவர்களிடத்திலே ஒப்படைத்தார். எதை பற்றி பேசுறாரு? கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார் என்பதை பற்றி
பேசுறாரு. இங்க சொல்றாரு, இதுதான் இருக்கிறதுல முக்கியம் என்று கருதி இதை நான் உங்களுக்கு ஒப்புவித்தேன் அல்லது உங்களிடத்திலே ஒப்படைத்தேன். அப்ப இருக்கிறதுல முக்கியமானது என்னது? கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார் என்கிறது தான் இருக்கிறதுல முக்கியமானது. இங்க எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? சுவிசேஷத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு, அல்லது சிலுவையை பற்றிய வார்த்தையை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. அதுல இருக்கிறதுல முக்கியமான காரியம் என்னது? கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தது. கிறிஸ்து நமக்கு பதிலாக மரித்தது. அதை தான் அவர்களிடத்திலே அவர் ஒப்படைத்தார். இன்றைக்கு சபைகளில் போதகர்கள் ஜனங்களிடத்துல எதை ஒப்படைக்கிறாங்க? அவர்களுக்கு என்னத்தை பிரசங்கிக்கிறாங்க? அநேக சபைகளுக்கு போனீங்கன்னா சில நெறிமுறை போதனைகளை செய்வாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சில காரியங்களை சொல்வாங்க. உங்களையே எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கி கொள்ளலாம், இன்னும் சிறந்த நபராக எப்படி உங்களையே மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு பேசுவாங்க. இதையும் அதையும் பேசுவாங்க, இதையும் அதையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் என்னத்தை மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க? சிலுவையை பற்றிய வார்த்தை. சிலுவையை பற்றிய வார்த்தையை மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த இருக்கிறதுல முக்கியமான காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. நாம எதை பிரசங்கிக்கிறோம்? இதை அப்பப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிலுவையை பற்றிய வார்த்தையை பிரசங்கிக்கிறோமா அப்படின்றத அப்பப்போ நிதானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1900களில் இங்கிலாந்து தேசத்தில் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப பிரபலமான போதகர் இருந்தார், மாபெரும் போதகர். அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே ரொம்ப பேஷனட்டாக தான் இருந்தாராம். ஒரு பேஷனட்டான பிரசங்கியார். ரொம்ப உணர்ச்சியோட, ஒரு ஆர்வத்தோட, ஒரு வைராக்கியத்தோட பிரசங்கம் பண்ணினவர். இப்போ அவர் பிரசங்கம் பண்ண ஒரு ஆராதனைக்கு இன்னொரு ஊழியக்காரர் வந்திருந்தாராம். அவர் அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டுட்டு அவர்கிட்ட சொன்னாராம், the cross and the work of Christ have little place in your preaching அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? சிலுவையும் கிறிஸ்து செய்த செயலும் உன்னுடைய பிரசங்கத்தில் ரொம்ப சின்ன ஒரு இடத்தை தான் வகிக்கிறது அப்படின்னு சொன்னாராம். வேற எதையும் பற்றி குற்றப்படுத்தி பேசலை. இன்னைக்கு ஜனங்கள் எதை பற்றி பேசுகிறாங்க? பிரசங்கியார்கள் பேசுகிற விதத்தை பற்றி பேசுகிறாங்க. அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் பற்றி அவர் பேசலை. ஆனால் என்ன சொன்னாராம்? சிலுவையும் கிறிஸ்து செய்த வேலையும் அவருடைய பிரசங்கத்தில் ரொம்ப சின்ன ஒரு இடத்த தான் வகித்தது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு லாய்ட் ஜோன்ஸ் என்ன பண்ணாராம், நேராக அவங்க ஊரில் ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் இருந்துச்சான், ஒரு புஸ்தக கடை. அங்கே போய் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த 2 முக்கியமான புஸ்தகங்களை வாங்கினாராம். வாங்கிட்டு ரூம்குள்ளே போய் அதை வாசிக்க ஆரம்பித்தாராம். வாசிக்க ஆரம்பித்தா காலையில் சாப்பிட்றதுக்கும் வெளியே வரலையாம், மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் வெளியே வரலையாம், டீ குடிக்கிறதுக்கும் வெளியே வரலையாம். அவன் மனைவியே கொஞ்சம் பயந்துட்டாங்களாம், என்னடா ஆச்சு இவருக்கு அப்படின்னு. அவங்க சகோதரருக்கு ஃபோன் பண்ணி, இவர் எப்படியாவது ரூம்லேருந்து பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வா,
என்ன பண்ணுறாருன்னே தெரியல, என்ன விஷயம்னே தெரியல, சாப்பிடாம கொள்ளாம உள்ள இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்தாராம். வந்து சொன்னாராம், ஐ ஹாவ் ஃபவுண்ட் த ரியல் ஹார்ட் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்தினுடைய மையமான காரியத்தை, உண்மையிலே அதனுடைய மையம் என்னவோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். என்னத்தை கண்டுபிடிச்சார் தெரியுமா? சிலுவையை பற்றிய வார்த்தை. சிலுவையை பற்றிய வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையை பற்றிய வார்த்தை. சிலுவையை பற்றிய வார்த்தை ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் சொன்னேன் இல்லையா, லாய்ட் ஜோன்ஸ் வந்து ரூம்ல இருந்து வெளியே வந்து ஐ ஹவ் ஃபவுண்ட் த ரியல் ஹார்ட் ஆஃப் த காஸ்பல்னு சொன்னாருன்னு. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியமே வேற மாதிரி ஆயிடுச்சாம் பாருங்க. அவருடைய ஊழியத்திலே அது ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்துச்சாம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறவராக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? இந்த சிலுவையை பற்றிய வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. சரி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். தேவன் வந்து என்ன பண்ணலையா? உலகத்தாருடைய பாவங்களை எண்ணலையா. நம்முடைய பாவங்கள் வந்து நமக்கு விரோதமாக எண்ணப்படவில்லை. அதாவது நம்முடைய கணக்கில் எழுதப்படவில்லை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தெளிவாக வருது. தேவன் வந்து நம்முடைய பாவங்களை நமக்கு விரோதமாக என்ன செய்யறதில்ல? எண்ணுகிறதில்லை. நம்முடைய கணக்கில் எழுதுகிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவுக்கு விரோதமாக எண்ணப்பட்டது. நம்முடைய பாவங்கள் யாருக்கு விரோதமாக எண்ணப்பட்டது? இயேசுவுக்கு விரோதமாக எண்ணப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அவருடைய கணக்கிலே எழுதப்பட்டது. அதனால தான் நமக்கு விரோதமாக தேவன் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யறதில்ல? எண்ணுகிறது இல்லை. மாறாக அவர் என்ன செய்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, அதாவது கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் என்னது? உபதேசம். மறுபடியும் இங்க வர்ற கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? லாகாஸ் என்கிற வார்த்தை. அப்ப என்னத்தை அவர்களிடத்துல ஒப்புவித்தாராம்? ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. சிலுவை பற்றிய வார்த்தை, ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. பவுல் சொல்றாரு, நான் அதை தான் பிரசங்கம் பண்றேன். என்னத்தை பிரசங்கம் பண்றேன்? சிலுவையை பற்றிய வார்த்தை, ஒப்புரவாக்குதலின் வார்த்தை. அதை தான் நான் பிரசங்கம் பண்றேன்னு அவரு
சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ என்னத்தை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இப்ப சிலுவையை பற்றி, சிலுவையில் அறையப்படுறதை பற்றி சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு சிலுவையை ஒரு புனிதமான காரியமாக நாம எண்ணுகிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய கட்டடங்கள்லாம் கூட அலங்காரமாக அதை பயன்படுத்துகிறோம். நம்ம லெட்டர் ஹெட் பயன்படுத்தினோன்னா அதில் ஒரு சிலுவையை போட்டுறோம். அநேக நேரங்களில் நம்ம கழுத்தை சுற்றியும் இருக்குது, காதில் இருக்குது, இல்லையா? ஆனால் பவுலோடைய நாட்களில் யாருமே அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கு சிலுவை புனிதமான ஒன்று என்று கருதப்படவே இல்லை. இந்த சிலுவையில் அறையப்படுறதுன்றது ஒரு கொடூரமான மரணம். பாருங்க, சிலுவையில் அறையப்படுறவங்க மூச்சு விடுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அப்படியே இழுத்துட்டு இருப்பாங்களாம். ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூமிலியேட்டிங் டெத், வெட்கத்துக்குரிய மரணம். பொதுவாக அதை யாருக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல மோசமான குற்றவாளிகளுக்குன்னு தான் இந்த சிலுவை மரணத்தை, சிலுவையில் அறையப்படுறத ஒதுக்கி வச்சிருப்பாங்களாம். ஒரு ரோம பிரஜைய சட்டப்படி சிலுவையில் அறையவே முடியாது. ரோம பேரரசன் ஒருவேளை அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவனை சிலுவையில் அறையலாம். மற்றபடி அறையிறது குற்றம், அறையவே கூடாது. நியாயமே கிடையாது, சட்டமே அதுக்கு இல்லை. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்போ யாரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடிமைகள். யார் அறைஞ்சாங்க? அடிமைகள். அது மட்டும் இல்லை, ஏலியன்ஸ், வேற தேசத்தவர்கள். அவங்கள தான் என்ன செஞ்சாங்களாம்? சிலுவையிலே அறைந்தார்களாம். பொதுவாக எப்படி சிந்திச்சாங்கன்னா, கண்ணியமானவர்கள் மத்தியில் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நினச்சாங்களாம். சிலுவையை பற்றி, சிலுவையில் அறையப்படுறதை பற்றிலாம் பேசவே கூடாதுன்னு நினச்சாங்களாம். இந்தியாவில் மரண தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா? அதை பற்றி சிந்தித்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அரிது தான், அடிக்கடிலாம் கொடுக்கறது இல்லை, எப்பயோ ஒருக்க தான் கேள்விப்படுறோம். எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்க்கு பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பொதுவாக மரண தண்டனை எப்படி கொடுப்பாங்க இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா, தூக்கில் இடுவார்கள், தூக்கில் இடுவார்கள். அதை பற்றி பேசுகிறதே நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதா? இல்லை, அதை பற்றி பேசுகிறதே ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். உண்மையா இல்லையா? இந்த தூக்கில் போடுறதுக்கு ஒரு கயிறு பயன்படுத்துவாங்க பாருங்க. இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அவங்க டிஷர்ட்டில் அந்த கயிறை பிரிண்ட் பண்ணி அதை போட்டுட்டு வந்தால் அவங்கள பற்றி நாம் என்ன நினைப்போம்? யாரா அவன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அதை பார்க்குறதுக்கும் நாம் விரும்புறதில்ல, அதை பற்றி பேசுகிறதுக்கும் நாம் விரும்புறதில்ல. ஒரு மாதிரி சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்படிதான்
முதலாம் நூற்றாண்டில் சிலுவையை அவர்கள் பார்த்தார்கள். சிலுவை எப்படி பார்த்தாங்க? அதை பற்றி பேசுறதே ஒரு சங்கடம் அப்படிதான் நினைச்சாங்க. ரொம்ப புனிதமான ஒரு காரியம் அப்படின்னு கழுத்தை சுத்தி தொங்க போட்டு போல அது ஒரு சித்திரவதையின் சின்னமாக இருந்தது, அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அந்த மாதிரி காரியங்களை தான் அவங்க மனதுக்கு அது கொண்டு வந்தது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் பவுல் என்ன சொல்றாரு? நான் எதை பிரசங்கிக்கிறேன்? சிலுவையை பற்றிய வார்த்தை. எதை பிரசங்கிக்கிறேன்? சிலுவையை பற்றிய வார்த்தை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. நான் எதை பிரசங்கிக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்முடைய பகுதிக்கு வருவோம். 18வது வசனம், 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா பவுல் மனுக்குலத்தையே 2ஆக பிரிக்கிறார். 2 குரூப்ஸா, 2 கூட்டங்களாக பிரிக்கிறார். ஒன்று கெட்டு போகிறவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படுகிறவர்கள். கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். எல்லாம் சொல்ல, கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். அந்த காலத்தில் இந்த மாதிரி பிரிவுகள்லாம் பொதுவாக காணப்பட்டதாம். யூதர்கள் மனிதர்களை 2 குரூப்பாக பிரித்தாங்க, 2 கூட்டங்களாக பிரித்தாங்க. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். ரோமர்களும் இதே போல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ரோமர்கள் அப்புறம் பார்பேரியன்ஸ்ன்னு சொன்னாங்க. ரோமர் அல்லாத எல்லாரையும் என்னன்னு சொன்னாங்க? காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க எப்படி பிரிச்சாங்க உலகத்தை? ரோமர்கள், காட்டு மிராண்டிகள். அந்த காலத்தில் இருந்த இன்னொரு பிரிவு என்ன தெரியுமா? அடிமைகள் அப்புறம் சுயாதீனர்கள். அடிமைகள், சுயாதீனர்கள். ஆனால் கடைசியில் ஒரே ஒரு வித்தியாசம்தான் முக்கியமானது. அது யாருக்குமான வித்தியாசம்? கெட்டு போகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுறவர்களுக்கும். எல்லாரும் சொல்லுவோம், கெட்டு போகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும். இந்த 2 கூட்டத்துக்கும் இருக்கிற இடையில இருக்கிற வேறு பிரிக்கிற கோடே எது தெரியுமா? சிலுவையை பற்றிய வார்த்தை. இந்த 2 கூட்டத்தாரையும் வேறு பிரிக்கிறது எது? சிலுவையை பற்றிய வார்த்தை. எல்லாரும் சொல்லுவோம், சிலுவையை பற்றிய வார்த்தை. இதுதான் இந்த 2 கூட்டத்தாரையும் வேறு பிரிக்கிறதாய் இருக்கிறது. எந்த 2 கூட்டத்தார்? கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஒரு கூட்டத்தாருக்கு இந்த சிலுவையை பற்றிய வார்த்தை என்னவா இருக்குது? பைத்தியமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்ல, பைத்தியமாய் இருக்கிறது. ஆனா இன்னொரு கூட்டத்தாருக்கு அது என்னவா இருக்குது? தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப இந்த முதல் கூட்டத்தை பற்றி பார்ப்போம். அவங்க யாரு? கெட்டு போகிறவர்கள். இது யாரை பற்றி பேசுது? யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இது யாரை பற்றி பேசுது? கெட்டு போகிறவர்கள் அப்படின்றது விசுவாசியாதவர்களை பற்றி பேசுகிறது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போக மாட்டான். அவிசுவாசிகளை பற்றி இது பேசுகிறது. 2 பேதுரு 3 அதிகாரம் 9 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கெட்டு போறவங்கன்னா யாரு? மனம் திரும்பாதவர்கள். எல்லாம் சொல்லுவோம், மனம் திரும்பாதவர்கள். கெட்டு போறவங்க யாரு? விசுவாசியாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள். அவங்க தான் கெட்டு போகிறவர்கள். அவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க? அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நித்திய அழிவை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சிலுவை பற்றிய வார்த்தை என்னவா இருக்குது? பைத்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான்சென்ஸ் அப்படின்னு அதை பார்த்து சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் பவுல் அக்ரிப்பா ராஜாக்கு முன்னாடியும் பெஸ்து என்கிற தேசாதிபதிக்கு முன்னாடியும் பேசுகிறான். அதில் என்ன சொல்றான்னு பாருங்க. அப்போஸ்தலர் 26:23 25 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுயஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், அதாவது பவுல், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இங்க பவுல் என்ன பேசினார்னு கேட்டீங்கன்னா, சிலுவையை பற்றிய வார்த்தையை பேசினார். சிலுவையை பற்றிய வார்த்தையை பேசினார். 23 பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு இங்க சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த அந்த பெஸ்துன்ற சேனாதிபதி என்ன சொல்றான்? சேனாதிபதி இல்ல, தேசாதிபதி என்ன சொல்றான்? நீ என்ன செய்ற? பிதற்றுகிறாய். அதிக கல்வி உனக்கு என்ன உண்டாக்குகிறது? பைத்தியம் உண்டாக்குகிறது. பைத்தியக்காரத்தனமா இருக்குது நீ சொல்றது அப்படின்னு இங்க அவன் சொல்லுகிறான். என்னத்தை காண்பிக்குது? அவன் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? கெட்டு போகிற கூட்டத்தை சேர்ந்தவன். அதுதான் காண்பிக்குது. இவர் சொல்றாரு, நான் என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுறேன்? சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன்றாரு. ஆனா அவன் சொல்றான் இது பைத்தியக்காரத்தனம்ன்றான். அப்ப சிலுவை பற்றிய வார்த்தைய கெட்டு போகிறவர்கள் கேட்கும்போது அதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க. பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க.
ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு முக்கியமான காரணம் வந்து சிலுவையை பற்றிய வார்த்தை வந்து ஆவிக்குரிய ஒரு காரியம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அப்ப சிலுவை பற்றிய வார்த்தை ஆவிக்குரிய ஒரு காரியம். அது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு எப்படிதான் தோன்றும்? பைத்தியமாதான் தோன்றும். பைத்தியமாதான் தோன்றும். ஆனா அதை பத்தி நாம ரொம்ப கண்டுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சரியா நிதானிக்கிறதற்கான நிதானம் இல்லை. கண்ணு தெரியாதவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த 2 கலரும் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அல்லது காது கேட்காதவங்களை கூப்பிட்டு இப்படி மியூசிக் வாசிச்சா நல்லா இருக்குமா அல்லது இப்படி வாசிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதே போலதான் கெட்டு போகிறவனை கூப்பிட்டு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை கூப்பிட்டு சிலுவையை பற்றிய வார்த்தை எப்படி அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கும். எப்படி ஒரு காது கேட்காதவனுக்கு எந்த வித்தியாசமும் சொல்ல முடியாது, அதை எந்த விதத்திலையும் பாராட்ட முடியாதோ, எப்படி கண்ணு தெரியாதவனுக்கு 2 கலருக்கான வித்தியாசம் தெரியாது, அதை எந்த விதத்திலையும் பாராட்ட முடியாதோ, அதே போல சிலுவையை பற்றிய வார்த்தையை கெட்டு போகிறவனால, ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனால எந்த விதத்திலையும் பாராட்டவே முடியாது. அவன் என்னன்னு தான் சொல்லுவான்? அதை பற்றி பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவான். அன்னைக்கு நிறைய கொரிந்தியருக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கும். இன்னைக்கும் அது நிறைய பேருக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குது. இதனால நம்ம என்ன முயற்சியில் இறங்கக்கூடாதுன்னா, நம்ம இன்னும் நல்லா அதை சொன்னோம்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை சொன்னோம்னா, ரொம்ப தெளிவாக இதை சொன்னோன்னா அவங்க அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த சிலுவை பற்றிய வார்த்தையை அவமாக்கிற கூடாது. நீங்க 1 கொரிந்தியர் 1:17 பார்த்தீங்கன்னா, ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சில சமயம் நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா தெளிவா சொன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, எல்லாரும் சிலுவையை போல எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. சிலுவை யாரும் ஏற்றுக்கொள்றதுக்கு சாதுரிய ஞானம்லாம் தேவையில்லை. அதை எளிமையா சொன்னா போதும். ஆனா ஏத்துக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? ஏத்துக்கிருவாங்க. ஒரு கூட்டம் என்னன்னு தான் சொல்லும், அதை பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லும். அப்ப அவங்களுக்கு ஏத்த விதத்துல அதை சொல்றேன், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிலுவை பற்றிய வார்த்தையை வளைச்சிடக்கூடாது. அதை இருக்க விதமா என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். ஒரு கூட்டத்துக்கு அது எப்படிதான் இருக்கும்? பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிலுவையை பற்றிய வார்த்தை, சிலுவையை பற்றிய வார்த்தை. உனக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையாயா? இப்படிதான் பவுல்ட்ட அன்னைக்கு கேட்டிருப்பாங்க. நம்மகிட்ட கேட்டா ஒரு தப்பும் இல்லை, மறுபடியும் மறுபடியும் அதுதான் பேசுவோம். ஏனென்றால் அது நமக்கு என்னவா இருக்குது?
தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறது. யாருக்கு தேவ பலனாய் இருக்கிறது? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எதற்கான பலன்? ரட்சிப்பு உண்டாவதற்கான பலன். எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிப்பு உண்டாவதற்கான பலன். ரட்சிக்கப்படுகிற நாம் ஏற்கனவே ஒரு விதத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு முழுமையடைய நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சரீரம் என்ன செய்யப்படவில்லை? மீட்கப்படவில்லை. அதற்காக நாம காத்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட நமக்கு இது என்னவா இருக்கிறது? தேவ பலனா இருக்கிறது. எதற்கேற்ற தேவ பலன்? ரட்சிப்புக்கேற்ற தேவ பலன். நம்மை ரட்சிக்கிற வார்த்தையும் இதுதான். நம்மை ரட்சித்து நம்மை நடத்துகிற வார்த்தையும் இதுதான். ஒரு கூட்டத்தார் இதை கேட்டுட்டு பைத்தியக்காரத்தனம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அது எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படவில்லை. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற நமக்கோ அது என்னவா இருக்குது? தேவ பலனா இருக்கிறது. நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. கடைசி வரையும் நம்ம கொண்டு போய் என்ன செய்கிறது? சேர்க்கிறது. அப்ப இன்றைக்கு எண்ணி பார்ப்போம் சிலுவையை பற்றிய வார்த்தை. இது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. தேவன் வெளிப்படுத்தின எளிமையான ஒரு காரியம். ஒரு குழந்தையால கூட இதை புரிந்து கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்றோமா? விசுவாசிக்கிறோமா? அதுதான் நம்ம எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்றத நிர்ணயிக்கிறது. எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கள நாம இருக்கணும்? ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் நாம இருக்க வேண்டும். அது நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய விதத்திலே அது செயல்படுகிறதாய் இருக்கிறது. தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சிலுவையை பற்றிய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. அதை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆண்டவரே. அதை நாங்கள் ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. அவ்வளவுதான் நாங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவு எளிமையாக இதை மாற்றி இருக்கிறீர். பிரதானமான காரியம் மிக எளிமையான காரியமாக இருக்கிறதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர். என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்டீர். என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோமே ஆண்டவரே. எண்ணி பார்க்கிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது ரட்சிப்பு உண்டு பண்ணுவதற்கு தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ரட்சிக்கிற இந்த வார்த்தை, இதை விலையுயர்ந்த ஒரு காரியமாக பார்க்க, அதிகமாக இதை மதிப்பிட, இதற்கு மரியாதை கொடுக்க நீர் உதவி செய்யும். எங்களுடைய பிரசங்கங்களிலே இதுதான் மையமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிலுவையை பற்றிய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இந்த செய்தி, இந்த வார்த்தை தேவ பலனாய் இருக்கிறதே ஆண்டவரே. இதற்காக எண்ணி உமக்கு துதி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வரப்போகிற புனித வெள்ளி ஈஸ்டர் ஆராதனைகளை ஆசீர்வதியும். இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமாக மாற்றித்தாரும் ஆண்டவரே. உம்மை நினைவு கூற, அதனாலே ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடும் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உமக்கே எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.